வணக்கம். அஸ்வின்குரு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஆல்ரெடி மேஷம் வந்து கன்னி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். லைக் ஒவ்வொரு ராசியும் அவங்களோட பிஹேவியர் பேட்டர்ன் வச்சு மட்டும் அவங்களை எப்படி நேசிக்கிறாங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறத பற்றி. இப்போ அடுத்து நம்ம துலாம்லேருந்து மீனம் வரைக்கும் போயிடலாம். முதல்ல துலாம் போயிடலாம். துலாம் ராசிக்காரர் உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையான்னு எப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிறது. ஒரு வேளை துலாம் ராசிக்காரர் உங்களை நேசித்தாங்க அப்படின்னா, துலாம் வந்து 7வது சைனுங்க. மேஷம் வந்து ஃபஸ்ட்டு, ரிஷபம் செகண்டு, மிதுனம் தேர்டு. அந்த வகையில் துலாம் வந்து 7வது சைன். 7வது சைன் என்ன டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் டிஃபைன் பண்ணோம். துலாம் ராசிக்காரர் உங்களை நேசித்தாங்க அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு பார்ட்னர் மாதிரி பார்ப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி நினச்சிக்கோங்க மைண்டில். எதை கேட்டாலும் தனிச்சையான முடிவும் அங்கே எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களால் தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுபோல் தான் துலாம் ராசிக்காரரும் அவங்க வாழ்க்கையில் வில் பிகேம் ஒன் ஆஃப் த பார்ட்னர். ஃபார் எக்ஸாம்பிள், கடைக்கு போகிறாங்க, ஒரு சட்டை வாங்குறாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்பாங்க. ப்ளூ கலர் சட்டை எடுக்குவா, கருப்பு கலர் சட்டை எடுக்குவா. என்ன லைஃப்பில் பண்ணாலும் சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்காம பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை உங்களுக்கு அவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லைன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, இவங்களை நம்ம ஹிட் பண்ணுறாங்களா இல்லைன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, உங்களை எவ்வளோ கன்சல்ட் பண்ணுறாங்கன்றதை கவனிங்க. துலாம் ராசிக்காரர் உங்களை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நிறைய முறை கன்சல்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கன்சல்ட் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சைன் நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறது. துலாம் ராசி அப்படிங்கிறது வந்து சுக்கிரனுடைய ராசி, சரிங்களா? அவங்க மைண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஹாப்பினஸ் தரணும்னு நினைப்பாங்க. நான் ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் நான் அது மாதிரி டவுட் இருந்தப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீ வந்து அந்த பொண்ணு ஜும்கா போடுறாங்களே, அந்த ஜும்கா, நீ அந்த ஜும்கா வந்து அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னா, அந்த பொண்ணு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து விதவிதமான ஜும்காஸ் போட்டுட்டு வந்துச்சு. அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, ஐ வாண்ட் டு மேக் திஸ் கை ப்ளசண்ட்டுன்னு தோணும். ஐ வாண்ட் டு மேக் திஸ் கை ஹாப்பி. இப்போ அவங்களுக்கு ஜும்கா பிடிக்குன்னா ஜும்கா போடுவாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு பிடிக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லே வியர் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி அட்லீஸ்ட் உங்களை பார்க்க வரும்போதெல்லாம் மட்டுமாது நீங்கள் நோட்டீஸ் பண்ணோம்னே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஹாப்பினஸ் தருதோ அதை பண்ணணும்னு நினைப்பாங்க. தே வில் சீ அஸ் யூ ஒரு பார்ட்னர் போல் பார்ப்பாங்க, சரிங்களா? இப்போ வந்து கங்காரு குட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, கங்காரு வந்து அதோடய குட்டியை வந்து வயிற்றுக்குள்ளேயே போட்டு சுமந்துக்கிட்டே எல்லா இடத்துக்கும் போகும் இல்லையா? அதுபோல் துலாம் ராசிக்கிட்ட ஒரு பிஹேவியர் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, துலாம் ராசிக்காரர்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் தே ஆர் இன் லவ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் அப்படிங்கிற சொல்லே கிடையாது, நாம அப்படிங்கிற சொல் தான். அதாவது அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் உங்களை சேர்த்துருவாங்க. படம் போகிறாங்கன்னா நம்ம படம் போகலாமா, நாங்கள் படம் போயிட்டு வந்தோம், புரியுதுங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அவங்களுடைய டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலேஜில் லவ் பண்ணுறீங்க, அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போனால் கூட தே வில் ட்ரை டு புட் யூ இன் தட் குரூப். நீ வா, அதில் இன்ட்ரடியூஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. லிட்ரலி யூ பிகேம் தட் பார்ட்னர் இன் தர் ஹோல் லைஃப். அதாவது நீங்கள் இல்லாமல் அவங்க ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள். புரியுதுங்களா? நான் உங்களுக்கு 2 குழு கொடுத்துருக்கேன் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க உங்களை எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். 2வது, அவங்களோட அதாவது நீங்கள் வில் பிகம் இஸ் கன்சல்டன்ட்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்கள்லையும் உங்களோட ஒப்பீனியன் அவங்க கேட்பாங்க. 3வது என்ன அப்படின்னா, பர்ஃப்யூம் சொல்கிறீங்க, ஏதோ ஒரு ஜஸ்ட் சே, ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கு ப்ளூ கலர் சட்டை பிடிக்குன்னு சொல்லுங்கள். தே வில் டிஃபரெண்ட்லி பை ப்ளூ கலர் சட்டை ஃபார் தம். ஒரு பெண்ணாக இருந்தானா, நீ இந்த ஜும்கா போட நல்லா இருக்குது, இந்த பர்ஃப்யூம் போட நல்லா இருக்குது, தெரியல, டெஃபினெட்லி ட்ரை இட். அங்கே அப்படி ட்ரை பண்ணாலே டே கிவிங் ஒன் சிக்னல்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கீங்க, அந்த ரோட்டில் தான் இருக்கீங்க. அவங்கள திருமணம் பண்ணுறதுக்கோ இல்லை காதலிக்கிறதுக்கோ. ஒவ்வொரு ராசியும் உங்களை நேசித்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பிஹேவியர் பேட்டர்ன் காட்டுவாங்க, என்னெல்லாம் சைன் தெரியும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா விருச்சிக ராசி. சோஷியல் மீடியாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து எல்லாருமே தி வாண்ட் டு போஸ்ட் தர் கப்புள் கோல்ஸ். லைக் நாங்கள் இப்படி வாழ்கிறோம், நாங்கள் மூணாறு போனோம், நாங்கள் தாஜ்மஹாலை பார்த்தோம், நாங்கள் காஷ்மீர் போனோம், இப்படி எல்லா வகையான ஸ்டோரிஸுமே எவ்ரி ஒன் வாண்ட் டு போஸ்ட். ஆனால் இருக்கிறதுலே நான் இது வரைக்கும் என்னோடய ஸ்டடி படி கம்மியாக அந்த கப்புள் கோல்ஸையோ அந்த கப்புள் இதை வந்து போஸ்ட் பண்ணுறது எந்த ராசின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு வந்து சீக்ரெட்டாக ஒரு விஷயத்தை வைக்கிறது ரொம்ப பிடிக்குங்க, சரிங்களா? கம்மியாக அவங்க வந்து எக்ஸ்டர்னல் வேலிடேஷனே கிடையாது அவங்க உலகத்தில். இஃப் தே லவ் யூன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து விருச்சிக ராசி நீங்கள் உங்களை ஒரு விருச்சிக ராசி லவ் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு இது எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் இல்லை. அவங்க உலகத்தில் நீங்கள் மட்டும்தான், புரியுதுங்களா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், விருச்சிக ராசிக்கு ஒரு நல்ல கரெக்டான பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா ஓகே, விருச்சிக ராசி ஆணாக இருந்தால் பொண்டாட்டி தாசனாக மாறிடுவாங்க, பெண்ணாக இருந்தால் புருஷன் தாசனாக மாறிடுவாங்க. அவங்க உலகத்தில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்காக வந்து ஒரு பெரிய படையே நின்னாலும் எதிர்த்து சண்டை போடக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நான் உங்களுக்கு 2 பேட்டர்ன் தான் சொல்லுவேன், ரொம்ப சிம்பிளான 2 பேட்டர்ன். விருச்சிக ராசியோட சர்க்கிள்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையுமே நுழைய விட மாட்டாங்க.
நான் எப்போவுமே விருச்சிக ராசி யாராவது டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்பேன். அவங்கள பற்றின ரொம்ப மோசமான ஒரு உண்மையை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்பேன். லைக் அவங்களுடைய எல்லாருக்கிட்டையுமே மோசமான உண்மைகள் இருக்கும், நம்ம மறைக்கணும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கும் அது. ஏன்னா நம்ம எல்லாருமே அதுக்கு தாண்டி இதாக வந்திருக்கோம். ஒரு இலக்கியவாதி ஒரு இங்கிலீஷ் இலக்கியத்தில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ இன்னொரு சோலோட கனெக்ட் ஆகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மோசமான வல்னரபிளான ஒரு உண்மையை உங்களால் ரொம்ப ஈஸியாக இன்னொரு சோல்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அந்த சோலோட ரொம்ப க்ளோஸ் ஆகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. இதை விருச்சிக ராசி பண்ணால் மட்டும்தான் விருச்சிக ராசி உங்களை நேசிக்கிறான்னு அர்த்தம். அதாவது விருச்சிக ராசி உங்கள்கிட்ட ஓப்பன் அப் ஆகணும். லைக் இதான் என் வாழ்க்கை, எனக்கு இது இப்படிலாம் நடந்திருக்கு. ரொம்ப இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, ஐ ஹேட் ஒன் கன்சல்டேஷன். அந்த பொண்ணு வந்து விருச்சிக ராசி. நான் அந்த பையன்கிட்ட கேட்டது மாதிரி அந்த பையன் சொன்னால், அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் நடந்துச்சு, அது அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சேன். நான் சொன்னேன், அப்போ அந்த பொண்ணு ஒன்று பிடிச்சிருக்காமல் சொல்லவே சொல்ல. ஏன்னா விருச்சிக ராசிக்கு இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கும் நிறைய. அந்த சீக்ரெட்ஸ் அவங்க எவ்வளோ ஓப்பன் அப் பண்ண ரெடியாக இருக்காங்கன்றது தான் அவங்க ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவை பிடிக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட எல்லா ட்ராமாவையும் உங்களோட ரிலேஷன்ஷிப் அட்ரஸ் பண்ண சொல்லுவாங்க. இது யாருக்கு பிறந்ததோ இல்லையோ விருச்சிக ராசிக்கு பிறந்தோம். விருச்சிக ராசி தே ஆல்வேஸ் வாண்ட் டு ஓப்பன் அப். அவங்க யார் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ண நினைப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சைன் நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னா, அவங்க உங்களுடைய மாஸ்கையும் கழட்ட பார்ப்பாங்க. விருச்சிக ராசி வாண்ட்ஸ் டு நோ உங்களுடைய மோசமான சீக்கிரட்டையும் அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை டீகோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே அவங்க கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட மாஸ்கே போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிக் பாஸ் செட்டில் இருக்கதான் நினச்சிக்கோங்க. பிக் பாஸ் செட்டில் எவனாலையும் மாஸ்கே போட முடியாது. கேமரா உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கும். 100 நாளைக்கு உங்களால் மாஸ்க் போட்டு நடிக்கவே முடியாது. அந்த கேமரா தான் விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கு வந்து உங்களுடைய இன்னர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க ரொம்ப முற்படுவாங்க. இந்த 2 சைனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை பற்றின எல்லா சீக்கிரட்ஸும் தெரியணும்னு ஆசைப்பட்றாங்களா? எஸ், தே ஆர் இன்டு யூ. அவங்களுடைய மோசமான சீக்கிரட்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்களா? எஸ், தே ஆர் இன்டு யூ. அதுக்கடுத்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டராக ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஒரு விருச்சிக ராசி கூட பார்த்ததே இல்லை. ரொம்ப பொசசிவாக இருந்திருக்காங்க. ஓகே, நான் எனக்கு ஒரு வியர்டான ஒரு கன்சல்டேஷன் வந்துச்சு. ஓகே, ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பையன் வந்து விருச்சிக ராசி, ஓகேங்களா? அந்த பொண்ணு வந்து மீன ராசி. பட் இதில் என்ன ட்விஸ்ட்னா, அந்த பொண்ணு ஏற்கனவே வேற ஒரு பையனை லவ் பண்ணுது. அந்த பையன் வந்து கடகராசி. இந்த மீனராசியும் கடகராசியும் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நடுவில் விருச்சிக ராசி பூந்தாச்சு. இந்த விருச்சிக ராசி நடுவில் பூந்து அந்த பொண்ணுக்கு அந்த விருச்சிக ராசி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரியில் பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது. ஐ ஹேட் ஒன் கன்சல்டேஷன் லைக் திஸ். அந்த விருச்சிக ராசி பையன் தான் நடுவில் பூந்துருக்கான். ஆனால் அந்த பையன் இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறான். நீ அந்த பையன்கிட்ட மறுபடியும் பேசக்கூடாதுங்கிறான். இந்த மாதிரி பிஹேவியர் பேட்டர்ன் விருச்சிக ராசியால் மட்டும்தான் பண்ணவே முடியும். விருச்சிக ராசி இஸ் பொசசிவ் டு த கோர். புரியுதுங்களா? அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. ஒருவேளை உங்களை அடிக்க முடியலன்னா அவங்க கையை அவங்களே அறுத்துக்கிற அளவுக்கு போவாங்க. விருச்சிக ராசியோடைய நீங்கள் விருச்சிக ராசியை கண்டுபிடிக்க முடியல, அவங்க லவ் பண்ணலான்னு ஜஸ்ட் மேக் ஷுவர் அவங்கள ஈஸியாக பொசசிவ் ஆக்கிடலாம். நீங்கள் வேறு ஒரு பர்சன்கிட்ட பேசுகிறீங்க, வேறு ஒரு பர்சன்கிட்ட ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க டென்ஷன் ஆகிறாங்களான்னு பாருங்கள். விருச்சிக ராசி ரொம்ப டென்ஷன் ஆகும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்ட் ஆஃப் சோல்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் தே இன் லவ், அவங்களால உங்களை விட்டு கொடுக்கவே முடியாது. புரியுதுங்களா? நம்ம அடுத்த ராசி போயிடலாம். ஒவ்வொரு ராசியும் உங்களை நேசித்தாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் கைண்ட் ஆஃப் பிஹேவியர் பண்ணுவாங்க, எப்படி அதை டீகோட் பண்ணுறது, நம்மளை இவங்க நேசிக்கிறாங்களா இல்லையாங்கிறத பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. என்னுடைய ரிசர்ச் படி என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு தனுசு ராசி கூட சந்தித்ததே இல்லை. ஹூ லவ்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மிஷின் லைஃப். ஃபார் எக்ஸாம்பிள், காலைல 6 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வேலைக்கு போக, மறுபடியும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் படுத்து தூங்கி படம் பார்க்குறது. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு மிஷின் லைஃப் வாழ்கிறோம் இல்லையா? கைண்ட் ஆஃப் ஒரு ஆஃபீஸ் லைஃப். இந்த லைஃப் எனக்கு பிடிக்கும், இந்த லைஃப் நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், இப்படி இந்த லைஃப்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனுசு ராசி கூட நான் பார்த்ததில்ல. தனுசு ராசி மீன்ஸ் தே ஆர் அகெயின்ஸ்ட் ரொட்டீன் லைஃப்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு வேளை ஒரு தனுசு ராசிக்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அவங்க கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மாறிட்டே இருப்பாங்க. வைரமுத்து எழுதின மாதிரி அன்பு இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை வலம் வருவோம், கடல் மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடிப்புவோம். இது மாதிரி சுத்தக்கூடிய ராசி தனுசு ராசி. இல்லை கொஞ்சமாக தான் பணம் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேரளா போவாங்க, மூணார் போவாங்க, காஷ்மீர் போவாங்க, இந்தியாவுக்குள்ளேயே சுற்றுவாங்க. இல்லைங்க அந்தளவு கூட பணம் இல்லைங்க அப்படின்னா சென்னைக்குள்ளேயே சுற்றுவாங்க. இல்லை சென்னைக்குள்ளே சுற்ற கூட அஃபோர்டபுள் இல்லையா அப்படின்னா பக்கத்தெருக்குள்ளே சுற்றுவாங்க. ஆனால் தனுசு ராசியால் சுத்தாமல் இருக்க முடியாது. தனுசு ராசி வந்து இருக்கிறதே ஒரு ராசிக்கு வந்து ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம்னா தனுசு ராசி. தனுசு ராசி வாண்ட்ஸ் ரோம். தனுசு ராசி வந்து இந்த ரொட்டீன் லைஃப்குள்ளே தயவுசெய்து இருக்கவே இருக்காதுங்க. சரிங்களா? இது அவங்களுடைய கோர் பிஹேவியர். அவங்க இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து மீறுவதற்கான பாசிபிலிட்டி இருக்கும்போது
அவங்க வந்து இந்த ரொட்டீன் லைஃப்லேருந்து மீறதுக்கான பிளான்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது அந்த பிளான்ஸில் அவங்க உங்களையும் சேர்த்துக்கொள்கிறார்கள் எனில் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் இன்டு யூ. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ட்ரெக்கிங் போகிறேன், ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் போகிறேன், நீங்கள் வரியா அப்படின்னு கேட்டாலே, அந்த பிளானில் உங்களை ஆட் பண்ணாலே அவங்களுக்கு ஏதோ உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? தனுசு ராசி வந்து ரொம்ப ஃபிலாசபிக்கலாக பேசக்கூடிய ராசி. சரிங்களா? வாழ்க்கைங்கிறது அப்படின்னு நிறைய பேசக்கூடிய ராசி. என்னை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி உங்கள்கிட்ட ஃபிலாசபிக்கலாக பேசினாலே அவங்க இதயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஃபிலாசபிக்கல் முகத்தை எல்லார்கிட்டையும் காட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் காட்டுவாங்க. அவங்க ஓவராக ஃபிலாசபிக்கலாக பேசுவாங்க. இதான் வாழ்க்கை, நான் தான் ஒரு வாழ்க்கை ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பாங்க, அதை நம்புவாங்க. அது ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னாலே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க உங்கள் மேலே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. ஷி ஆர் இ இஸ் ரெடி டு கான்வர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலே அவங்க என்ன செக் பண்ணி பார்க்குறாங்கன்னா, இந்த ஃபிலாசபிக்குள்ளே நீ செட் ஆவியா? ஓகே, அவங்க ரொம்ப வியர்டான ஃபிலாசபிஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, காட்டுக்குள்ளே போய் காட்டில் வாழலாம் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஓகே, அவங்களுடைய ஐடியாவே ரொம்ப வியர்டாக இருக்கும். சரியா? ஆக்சுவலி மேலை நாட்டில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் படி தனுசு ராசிகள் வந்து தி லவ் பர்ஃபார்மிங் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இன் பப்ளிக் அப்படின்னு ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிது. சரிங்களா? இதை நான் வந்து இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தலை, நான் படித்தது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? தனுசு ராசிக்கு வந்து இது மாதிரி வேடஸ்ட்டு திங்கிங்லாம் இருக்கும். அந்த வேடஸ்ட்டு திங்கிங் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது சொன்னாலே ஃபஸ்ட்டு அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க. ஆனால் முழுமையாக இடம் பிடிச்சிருக்கீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த ஐடியாவோட நீங்கள் எவ்வளோ சிங்காரிங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு ராசியும் அவங்க ஒருத்தரை நேசிச்சாங்கன்னா என்ன மாதிரி பிஹேவியர் பண்ணுவாங்க, லவ் சைன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வர கன்சல்டேஷன்லாம் எப்படியே இருக்கும், நான் இவங்க என்ன நேசிக்கிறாங்களா எல்லாம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை ராசி வச்சு மட்டுமே எப்படி டீகோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு வரோம். இது பார்ட் 2 வீடியோ. அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மகர ராசி. மகர ராசிக்கு வந்து ரொம்ப சிம்பிள், 2 ஐடியா தான். என்ன எறிந்தாலும் ஒரு படம் இருக்குது, அஜித்தோட படம். அந்த படத்தில் வந்து அஜித் வந்து த்ரிஷாகிட்ட ஒரு டைப்பில் ப்ரப்போஸ் பண்ணுவார். அந்த ப்ரொப்போசலை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, இது மகர ராசிக்கான ப்ரொப்போசல் அப்படின்ட்டு. மகர ராசி உங்களை நேசித்தாங்க அப்படின்னா தே பிளான் ஃபியூச்சர் வித் யூ. மகர ராசி இஸ் மோர் டியூட்டி ஓரியன்ட் ராசி. புரியுதுங்களா? மகர ராசி ரொமான்ஸே கூட டியூட்டியாக பண்ணக்கூடிய ராசி. அவங்களுக்கு எல்லாமே டியூட்டி, எல்லாமே ஃப்யூச்சரை நோக்கி யோசிக்கக்கூடிய ராசி மகர ராசி. அந்த படத்தில் அவர் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவார் த்ரிஷாகிட்ட, இந்த மாதிரி நான் வந்து ஈஸியாரில் வந்து தள்ளி வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு லேண்ட் வாங்கி வச்சுருக்கேன். லைக் நம்ம வந்து லைஃப்பில் ஒரு ஏஜ் ஆன பிறகு அங்கே ஒரு வீடு கட்டிட்டு கடலை பார்த்துக்கிட்டு தாளாட்டுதே வாழாமல் செட்டில் ஆகிடலாம். எனக்கு கொஞ்சம் பேங்க் சேவிங்ஸ் இருக்குது, பட் நான் வந்து லஞ்சம்லாம் வாங்குறது கிடையாது. ஸோ எனக்கு உன்னோட ஹெல்ப்பும் தேவை ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறதுக்கு. தே வில் ப்ரப்போஸ் யூ தட் வே. தே பிளான் ஃபியூச்சர் வித் யூ. ஓகேங்களா? ஐம் நாட் சேயிங் ஒரு மணி ஓரியன்டான ஒரு அப்படின்னு நினைக்க வேண்டாம், பட் ஒரு செக்யூர்டான ஒரு ஃப்யூச்சரை உங்களோட அவங்க யோசித்து வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு 2 மகராசியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஆஸ்க் தம், உங்களுடைய ஃப்யூச்சரில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம், அவரோட ஃப்யூச்சர் பிளான்ஸில் நீங்கள் என்ன இருக்கீங்கன்னு நிறைய கேள்வி கேளு. அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மகராசி உங்களுக்கு லவ் பண்ணலன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா மகர ராசி யாரை லவ் பண்ணாலும் அவங்களோட ஃப்யூச்சரை பிளான் பண்ணக்கூடிய ராசி மகர ராசி. அவங்க எல்லாத்தையுமே டியூட்டியாக பண்ணக்கூடிய ராசி மகர ராசி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, என்னோடய ரியல் லைஃப்பில் நான் பார்த்த எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு வந்து மகர ராசி. அந்த பையனுக்கு வந்து வேலை போயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து அவரோட எல்லா கனெக்ஷன்ஸையும் பயன்படுத்தி 3 மாதத்தில் அந்த பையனுக்கு ஒரு சூப்பரான வேலை வாங்கி கொடுத்துச்சு. இது வந்து மகர ராசியோட டிப்பிக்கல் பிஹேவியர். அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே ஒரு நல்ல வேலையில் இருக்குது. அந்த பொண்ணு அந்த பையனை விட்டு போயிருக்கலாம், தனக்கு ஒரு நல்ல வேலை இருக்குது, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது மகர ராசி பண்ணவே பண்ணாது. ஆனாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பார்ட்னர் கீழே விழுறாங்க அப்படின்னா தாங்கி பிடிக்கணும். ஏன்னா அதுவும் அது டியூட்டியாக தான் பார்க்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டியூட்டி. உனக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய டியூட்டி அப்படின்னு அது நம்பும். ரெசியூம் அடித்து கொடுக்குறதுல ஆரம்பித்து எல்லா வேலையும் மகர ராசி செஞ்சு கொடுக்கும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் டியூட்டியாக பார்க்கும். ஸோ மகர ராசி நீங்கள் ஏதாவது இழிநிலைக்கு போனால் கூட மகர ராசி உங்களை விட்டு போகாது. ஸோ 2 சைன் இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சரில் உங்களை நிறைய இன்க்ளூட் பண்ணுவாங்க. அவங்க ஃப்யூச்சர் பிளான்ஸில் நீங்கள் இருப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட். 2வது, நீங்கள் கீழே விழுங்க, ஒரு வேளை விழுந்தீங்கன்னா மகர ராசியை ஓடி வந்து கைப்பிடிப்பாங்க. தமிழில் ஒரு திருக்குறள் இருக்குது, ரொம்ப பிடிச்ச திருக்குறள். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. ஒருத்தருடைய சும்மா எக்ஸாம், ஒரு வேட்டி வந்து அவர் வந்து கீழே விழுதுன்னா டக்குன்னு கையை அணைச்சி அந்த இடத்த போய் தடுக்கும், பிடிக்கும். அதுபோல் ஒரு நட்பு இருக்கணும். அதை கூப்பிடலாம் தேவையில்லை. இவன் விழ போகிறான் அப்படின்னா உடனே வந்து பிடிக்கும். அதுபோல் மகர ராசி அவங்க பார்ட்னரை பிடிக்கக்கூடிய ராசி மகர ராசி. ஆனால் இது எல்லாமே அவுட் ஆஃப் டியூட்டி அவங்க பண்ணுவாங்க. அது வேறு சாப்டர் நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ நம்ம அடுத்த ராசி போயிடலாம். அடுத்த ராசி கும்பராசி. ஒவ்வொரு ராசியும் என்னெல்லாம் பிஹேவியர் பேட்டர்ன் வச்சுருக்காங்க தன்னுடைய பார்ட்னர்கிட்ட. லைக்
இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்கன்னா நம்ம டீகோட் பண்ணிடலாம், இவன் நம்ம மேலே காதலில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி. இது வரைக்கும் நான் பார்த்த கும்பராசி எல்லாருக்குமே இந்த சொசைட்டியே சில மாற்றங்கள் செய்யணும்னு ஒரு ஐடியா எப்போவுமே இருக்கும். புரியுதுங்களா? அவங்க எல்லாமே லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய ராசி கும்பராசி. இந்த இடத்துல நான் ஒரே ஒரு டிப்பு தரேன், இது அவுட் ஆஃப் பாக்ஸ் தான். லைக் இஃப் யூ வாண்ட் டு கரெக்ட் ஏ கும்பராசி, ஆணோ பெண்ணோ, ஐ வில் கிவ் யூ ஒன் வெரி சிம்பிள் ஐடியா. யூ ஹேவ் டு பிகம் அ வெரி இன்டெலெக்சுவல் பர்சன். நீங்கள் நிறைய படிக்கணும். ஏன்னா கும்பராசி இட்செல்ஃப் ரொம்ப இன்டெலெக்சுவலான ராசி. புரியுதுங்களா? கும்பராசி வந்து எமோஷன்ஸ் ஒரு பக்கம், இன்டெலெக்சுவல் ஒரு பக்கம் வச்சிங்க அப்படின்னா, எமோஷன் அப்படிங்கிற தட்டையே தொட மாட்டாங்க. ஆனால் இன்டெலெக்சுவல் தட்டை காலி பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கும்பராசிக்கு இன்டெலெக்சுவல் பர்சனையும் பிடிக்கும். ஏன்னா அவங்க தெம்செல்ஃப் வெரி இன்டெலெக்சுவல் பர்சன். புரியுதுங்களா? நான் கும்பராசி யாரெல்லாம் நேசிக்கிறீங்களா, உங்கள்கிட்ட இருந்து நிறைய ஏன் படிக்கணும்னா உங்களுக்கு நிறைய கான்வர்ஸ் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? ஏன்னா கும்பராசி மண்டபுள்ள அவங்க வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுன்னா, கும்பராசி மண்டபுள்ள வந்து ஒரு நியூக்ளியர் லேப் வச்சுருக்காங்க. நியூக்ளியர் ஒரு பெரிய ஐன்ஸ்டீன் லேப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்னென்னவோ ஐடியாஸ் வச்சுருப்பான். அப்படி எடுத்தாங்க அப்படின்னா கொட்டும் ஐடியாஸ். புரியுதுங்களா? அவ்வளோ ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஐடியாஸுக்கெல்லாம் மெருகேற்றுவது போல் அந்த ஐடியாஸை சார்ந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணக்கூடிய ஆளாக நீங்கள் இருக்கணும். புரியுதுங்களா? நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. எப்படி நான் சொல்கிறேன்னா, கும்பராசி வந்து நீங்கள் 2 டைப்பில் புரிஞ்சிக்கலாம். அவங்க உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது. ஓகே, அவங்க உங்கள்கிட்ட சில ஐடியாஸ் பேசும். ரொம்ப ஆஃப் பாயிலாக இருக்கும் அந்த ஐடியாஸ். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சினிமாக்காரங்களாம் அரசியல் பற்றி பேசுவாங்க. நிறைய இந்த இளைஞர்கள்லாம் சில அரசியல் பற்றி பேசுவாங்க. ஒரு புரிதலே இல்லாமல் பேசுவாங்க இல்லையா? அதுபோல் நிறைய விஷயங்கள கொஞ்சம் புரிதல் இல்லாமல் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே இன்டென்ஷன் இருக்கும், இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், நாடு நல்லதாக எல்லாமே லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய ராசி கும்பராசி. அப்படி அவங்க சொல்லும் போது அதை சார்ந்து நீங்கள் கேள்விகள் கேளுங்க. நீங்கள் கேள்விகள் கேட்டிங்கன்னா அந்த ஐடியா அவங்க ஷேப் பண்ணாங்களோ, அதுக்கு சரியான பதில் கொடுத்தாலோ அவங்க உங்கள் மேலே விருப்பமாக இருக்காங்கன்னு அர்த்தம். மாறா அது ஒரு லெக்சராக இருந்துச்சு, ஒரு ஆன்லைன் கிளாஸாக இருந்துச்சு, திருப்பி கேள்விலாம் கேட்க முடியாது. ஆன்லைன் இப்போ நான் உங்கள்கிட்ட வீடியோவில் பேசுகிறேன், நீங்கள் எங்கிட்ட என்ன கேள்வி கேட்டோம் கமெண்ட்ஸில் தான் அதிகபட்சம் டைப் பண்ணலாம். புரியுதுங்களா? இது போல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னு அர்த்தம். அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஃப்யூச்சர் ஒரு வியர்டான ஐடியாஸ் பற்றி பேசவே மாட்டாங்க. கும்பராசிக்கிட்ட இந்த நாட்டை மாற்றுவதற்கான நிறைய திட்டங்கள் இருக்கும். புரியுதுங்களா? அது எல்லாமே ஃபேண்டசி கிடையாது, ரியல் லைஃப்பில் அது அப்ளை பண்ணக்கூடிய இது தான் இருக்கும். புரியுதுங்களா? அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து அந்த ஐடியாஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கும்பராசிக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சான்சஸ் ஆஃப் மேரிங் தம் இஸ் வெரி ஹை. அதே போல் கும்பராசி வந்து அவங்க ஃப்யூச்சருக்கும் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிளான்ஸை நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி அந்த பிளான்ஸை நீங்கள் இருந்தாலும் கும்பராசி இஸ் ஹேவிங் ஐடியா டு மேரி யூ. இதுதான் நான் அவங்ககிட்ட பார்த்த 2. இது வரைக்கும் நீங்கள் எந்த புக்குனாலும் அஸ்ட்ராலஜி புக் எடுங்க, பெரும்பாலும் விருச்சிக ராசி வச்சோ கும்பராசி வச்சியோ பெரிய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு போடவே மாட்டாங்க. என்ன பிரச்சனை, இந்த 2 ராசியுமே ரொம்ப எசென்ட்ரிக்கான ராசி. அதோட பிஹேவியர் பேட்டர்ன் கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி ஏறி இறங்கும். எவனாலையுமே ப்ரெடிக்டே பண்ண முடியாது. கும்பராசியில் ஃபஸ்ட்டு 15 டிகிரி தான் சனி ரோல் பண்ணுது, நெக்ஸ்ட்டு 15 டிகிரி ராகு தான் ரோல் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் நாட் ஈஸி டு ப்ரெடிக்ட் கும்பராசி பிஹேவியர். நான் இது வரைக்கும் பண்ண பிஹேவியர் ஸ்டடி படி இதுதான். உங்களுக்கு அவங்களுக்கு ஃபிலாசபிக்கலாக ஐடியாஸ் ஒத்து போகணும். இன்டெலெக்சுவலி உங்கள் 2 பேருக்குள்ள சிங்க் இருக்குது. சிம்பிள் வேர்டு தான், கும்பராசி சிவர்ஸ். இன்டெலெக்சுவலி சிங்க் இல்லை, அந்த பக்கம் தலைச்சு படுக்காமல் வேறு பெண்ணை போய் பாருங்கள், வேறு ஆணை போய் பாருங்கள். தேங்க்யூ. ஒவ்வொரு ராசியும் என்ன பிஹேவியர் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஓகே, லைக் நான் அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி டீகோட் பண்ணுறது, என்னோடய எந்த பிஹேவியர் பேட்டர்ன். ஒவ்வொரு ராசியுமே ஓகே அவங்களுக்கு ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் இருக்குங்க. நான் அவங்கள நேசிக்கிறாங்க அப்படின்னா சர்டன் பிஹேவியர் பேட்டர்னில் தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. எனக்கு வர கன்சல்டேஷனில் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பையன் லவ் பண்ணுறானா, இந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு ஜாதகத்தை ஒத்து கேட்பாங்க. ஒரு ராசியை வச்சு மட்டுமே அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அந்த ரிசர்ச்சோட முடிவு தான் இந்த வீடியோ. அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி மீனராசி. மீனராசி உங்களை நேசித்தாங்க அப்படின்னா உங்களுடைய சோகம் அவங்களுடைய சோகம், உங்களுடைய ஹாப்பினஸ் அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்க உங்களுடைய மிரராக மாறிடுவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தினால ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஏறுவாங்க. என்ன காரணம்லாம் கிடையாது, நீ சந்தோஷமாக இருக்க அதனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். ஒரு வீட்டிலலாம் இந்த ஸ்பாஞ்சு வச்சு துடைப்பாங்க இல்லையா, அந்த ஸ்பாஞ்சு என்ன பண்ணால் தண்ணியை உரியும். அது போல் உரியக்கூடிய ராசி மீனராசி. மீனராசி உங்களுடைய எல்லா எமோஷன்ஸையும் உறிஞ்சிக்குவாங்க. நீங்கள் கோபமானால் அவங்க கோபமாவாங்க, நீங்கள் சிரித்தா அவங்கள சிரிப்பாங்க, நீ சோகமானால் அவங்க சோகமாவாங்க. இதுதான் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் பேட்டர்ன். உங்களுடைய மோசமான தினம் அவங்களுடைய மோசமான தினமாக மாறும். புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எம்பத்தி இருக்கும். நான் வந்து ஒரு ரியல் லைஃப்பில் பார்த்த ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை.
மீனராசி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட அதை சொல்கிறான். அந்த மீனராசி கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே டேப்லெட்ஸு இதெல்லாம் மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது வந்து டிப்பிக்கல் மீனராசி பிஹேவியர். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மீனராசி நினைக்கும் அதை எப்படியாச்சும் சால்வ் பண்ண நம்ம உதவுவோம். மாறா அதை கேட்டுட்டு, இப்போ நமக்கு ஒரு தேர்ட் பர்சனுடைய ப்ராப்ளம் நம்ம கேட்குறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு அது வருத்தம் தான், சோகம் தான். ஆனால் அது சொல்யூஷனோ அந்த ப்ராப்ளமை நம்மளுடைய ப்ராப்ளமாகவும் நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? அதே போல் தான் மீனராசியும். மீனராசி உங்களுடைய ப்ராப்ளம் அவங்களுடைய ப்ராப்ளமாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மீனராசி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகே ரவுலிங்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஹாரி பாட்டர் அந்த சீரீஸ் எழுதுன ஒரு எழுத்தாளர் பெண். அவங்க மீனராசி கிடையாது, பட் அவங்க மீனராசியில் முக்கியமான ஒரு கிரகம் இருக்குது. அதனால தான் அவங்களோட ஃபேண்டசி திங்கிங் அப்படி வந்துச்சு. மீனராசினாலே ஃபேண்டசி திங்கிங் தான். எல்லா மீனராசிக்கும் இந்த ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிற ஃபேண்டசியான திங்கிங் நிறைய இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும், காமெடியாக இருக்கும். ஓகே, இதே தான் கும்பத்துக்கும் இருக்கும். ஆனால் கும்பத்தோடைய ஐடியாஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் மீனராசியோட எந்த ஐடியாவும் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. அதுபோல் ஒரு திங்கிங்கில் இருக்கும். ஹாரி பாட்டர் மாதிரி உலகத்துக்கு நீங்கள் எப்படி போக முடியும்? அவங்க நினைப்பாங்க ஹாரி பாட்டர் மாதிரி உலகத்தில் போய் வாழ்கிறதா நினச்சிக்குவாங்க. இதுபோல் ஃபேண்டசி திங்கிங் நிறைய இருக்கும். ஆனால் இது யார்கிட்டையும் ரிவீல் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுடைய வல்னரபிள் ஸ்டேட்டை காட்ட ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஃபேண்டசி திங்கிங் உங்களுக்கு அவங்க சொன்னாங்க அப்படின்னாலே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஷீ லைக்ஸ் யூன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுதான் 12 ராசிக்கும் நான் பண்ண ஸ்டடி. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இது ஒர்க் அவுட் ஆகுது, இது கரெக்ட் அப்படின்னாலும் ப்ளீஸ் கமெண்ட். என்னோடய ரிசர்ச்சுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.